எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பிப்ரவரி 26ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம பிப்ரவரி 25 இருக்கு இல்லையா, அதோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு நம்ம இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின். இந்தியாவின் முதல் மின்சார ஏர் டாக்ஸியின் பெயர் என்ன? ஆன்சர் E200X. செகண்ட் ஒன், பாஃப்டா விருது பெற்ற இந்திய திரைப்படம் எது? ஆன்சர் பூங் திரைப்படம். CM-302 ரக ஏவுகணை கீழ்கண்ட எந்த நாட்டின் தயாரிப்பு? ஆன்சர் சீனா. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா வளைவை திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் மு.க. ஸ்டாலின். எத்தனை வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் இலவச தடுப்பூசி திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது? ஆன்சர் 14 வயது. கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என எந்த அரசமைப்பு சட்டப்பிரிவின் கீழ் மாற்றப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆர்டிகிள் 3. எந்த ஆண்டுக்குள் ஒவ்வொரு மாநிலத்திலும் உலக தரத்தில் சுற்றுலா மையத்தை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 2029. பூமியிலிருந்து எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் இந்திய விண்வெளி நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது? ஆன்சர் 400 கிலோமீட்டர். அண்ணல் அம்பேத்கர் வெளிநாட்டு உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2021. பிப்ரவரி 26ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது நேஷ்னல் டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின். இந்தியாவின் புதிய தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கை எந்த தலைப்பில் வெளியிடப்பட்டுள்ளது? ஆன்சர் பிரஹார். பிரஹார் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்தியாவில் முதல் பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கை அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிரஹார் அப்படின்னு பார்க்குறோம்ல இந்த கொள்கை, இது வந்து 7 பில்லர்ஸ் 7 தூண்களை கொண்டது தான் இந்த கொள்கை. பயங்கரவாதத்துக்கு எதிராக நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கை அப்படிங்கிறத யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், மத்திய உள்துறை அமைச்சகம் தான் இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இதில் பிரஹார் அப்படின்னு பார்க்குறோம். பிரஹார் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த கொள்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அதோட மீனிங் என்ன அப்படின்னா ஸ்ட்ரைக். ஸ்ட்ரைக்னா என்ன? தாக்குதல், பதிலடி கொடுத்தல் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக்கோட மீனிங் வரும். இது 7 தூண்களை கொண்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த பிரஹார் அப்படிங்கிறதோட ஃபில் ஃபார்மே உங்களுக்கு அந்த 7 தூண்களும் வந்துடும். ஃபஸ்ட்டு பாருங்கள், P ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரர் அட்டாக்ஸ், அப்புறம் ரெஸ்பான்சஸ் ஸ்விஃப்ட் அண்ட் ப்ரொபோர்ஷனேட், இந்த மாதிரி ஒரு 7 தூண்களை கொண்டது தான் இந்த கொள்கை. இந்த 7 தூண்களை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஜம்மு காஷ்மீரில் பெஹல்காம் அட்டாக் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? பயங்கரவாத தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை ப்ரிவென்ட் பண்ணணும். ப்ரிவென்ட் பண்ணபடி அப்படியும் தாக்குதல் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்? பயங்கரவாத தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற நடவடிக்கையை நம்ம மேற்கொண்டோம். நம்மளுடைய எல்லா கெப்பாசிட்டியுமே ஒருங்கிணைஞ்சு அந்த இடத்துல வந்து செயல்பட வேண்டியது இருக்குது. ஸோ அதுதான் அடுத்த பில்லர். நெக்ஸ்ட் வந்து மனித உரிமைகள், அப்புறம் நம்ம சட்டத்தின் அடிப்படையில், நம்மளுடைய லா அடிப்படையில் நம்மளுடைய செயல்முறைகளை செய்யணும். நெக்ஸ்ட்டு வந்து படிப்படியாக அந்த பயங்கரவாதத்துடைய அந்த தாக்கத்தை வந்து படிப்படியாக அதை தணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பயங்கரவாதத்தை நம்ம போக்கிடணும் அப்படிங்கிறது அடுத்த தூண். நெக்ஸ்ட்டு நம்ம மட்டுமே பண்ணால் போதுமா? பத்தாது. உலக நாடுகளுக்கும் பயங்கரவாதத்தினால என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது அதை சொல்லி அவங்களையும் இந்த பயங்கரவாதத்துக்கு எதிராக பண்ண வேண்டிய அவங்களை கொண்டு வரணும். அந்த செயல்பாடுகளில் அவங்களையும் ஈடுபடுத்துறதுக்கான முயற்சிகளில் நம்ம ஈடுபடணும். ஸோ அலைனிங் அண்ட் ஷேப்பிங் இன்டர்நேஷ்னல் எஃபர்ட்ஸும் இதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அடுத்து ரெக்கவரி அண்ட் ரெசிலியன்ஸ். இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் நடத்திட்டு அங்கே பெஹல்காமில் நல்லா டூரிசம் அப்படிங்கிறது டெவலப் ஆயிருந்துச்சு. இந்த அட்டாக் நடந்ததுக்கப்புறம் டூரிஸ்ட் அங்கே போவாங்களா? மாட்டாங்க. ஸோ இப்போது மறுபடியும் அங்கே மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அங்கே ரெக்கவரி கொண்டு வரணும். மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து பழைய மாதிரி அங்கே டூரிசத்தை நம்ம என்ன பண்ணணும்? இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து அந்த 7 தூண்கள், இந்த பிரஹார் அப்படிங்கிறத 7 தூண்கள். ரீசன் நியூஸ். இந்திய ரயில்வேல அறிமுகப்படுத்தப்பட்ட மனித வடிவ ரோபோவுடைய பெயர் வந்து ASC அர்ஜுன். மோசடி அழைப்புகள் குறித்து புகார் அளிக்கிறதுக்காக ட்ராய் வந்து DND அப்படிங்கிற ஒரு மொபைல் ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. DNDனா டு நாட் டிஸ்டர்ப், அதான் அதோட ஃபில் ஃபார்ம். அடுத்த டாபிக் அவார்ட்ஸு. எந்த நாட்டின் உயரிய பதக்கமான ஸ்பீக்கர் ஆஃப் தி நெசட் பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் இஸ்ரேல். இஸ்ரேல் நாட்டுக்கு இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து அரசுமுறை பயணமாக சென்றிருக்காரு. இந்த பயணத்தில் தான் அந்த நாட்டுடைய நாடாளுமன்றத்துடைய உயரிய பதக்கமான ஸ்பீக்கர் ஆஃப் தி நெசட் மெடல் வந்து வழங்கப்பட்டிருக்கு.
ஸோ யாருக்கு? பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து உரையாற்றியிருப்பாங்க. ஸோ அதன்படி அங்கே உரையாற்றிய முதல் இந்திய பிரதமர் அப்படிங்கிற பெருமையும் பிரதமர் மோடி பெற்றிருக்காரு. ரீசன் நியூஸ், சமீபத்தில் நிறையா நாடுகள் வந்து அவங்களுடைய உயரிய விருதை நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு வழங்கியிருப்பாங்க. அது வரிசையாக பார்த்துடலாம், ரிவிஷன் மாதிரி இருக்கும் அது. எத்தியோப்பியாவுடைய உயரிய விருதை பெற்ற முதல் உலக தலைவர் பிரைம் மினிஸ்டர் மோடி. இலங்கையுடைய மித்ரபூஷன் விருது வந்து பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பிரான்ஸுடைய உயரிய விருதான கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி லீஜன் ஆஃப் ஹானர் விருது வழங்கப்பட்டிருக்கு. சைப்ரஸ் நாட்டுடைய உயரிய விருதான கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் மஹோரியஸ் 3 விருது வழங்கப்பட்டிருக்கு பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு. பார்படாஸுடைய உயரிய விருது ஹானரரி ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பார்படாஸ் விருது கொடுத்துருக்காங்க. நைஜீரியாவுடைய கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைஜர் விருது வழங்கப்பட்டிருக்கு. கயானாவுடைய தி ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருது, டொமினிகாவுடைய டொமினிகா அவார்ட் ஆஃப் ஹானர் விருது, மொரீசஸுடைய ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் இந்தியன் ஓஷன் அவார்ட், பூடானுடைய உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் தி ட்ரூ கேல்ஃபு விருது. இதெல்லாமே வந்து பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு வழங்கின உயரிய விருதுகள். அடுத்து நேஷனல் டாபிக், இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறு சிறு மற்றும் நடுத்தர துறையின் பங்களிப்பு எத்தனை சதவீதமாக உள்ளது? ஆன்சர் 33.30% இருக்கு. நம்ம நாட்டுடைய மொத்த ஜிடிபி இருக்கு இல்லையா, அதில் எம்எஸ்எம்இ பங்களிப்பு அப்படிங்கிறது, குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுடைய பங்களிப்பு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 33.30% இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எம்எஸ்எம்இ நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, எம்எஸ்எம்இ மூலமாக அது எவ்வளோவுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கோ அந்தளவுக்கு வேலை வாய்ப்பும் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஸோ சின்ன நிறுவனமாக இருந்தாலும் அங்கே வேலை பார்க்குறவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும். ஸோ வேலை வாய்ப்புங்கிறது அதிகமாகும். ஸோ அப்போ அதை நம்ம இன்னும் அதை என்கரேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இந்தியாவுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறு சிறு நடுத்தர துறையோட பங்களிப்பு 33.31%. நம்ம நாட்டோட உற்பத்தி துறையில் எம்எஸ்எம்இயோட பங்கு 36%, ஏற்றுமதியில் 46% பங்களிக்குது எம்எஸ்எம்இ நிறுவனங்கள். அடுத்து எம்எஸ்எம்இயுடைய அந்த துறையுடைய அமைச்சராக யார் இருக்காங்க அப்படின்னா ஜிதன் ராம் மாஞ்சி. தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ், திருநெல்வேலி, விருதுநகர், ஈரோட்டில் டைட்டல் நியோ பூங்கா அமைக்க அடிக்கல் நாட்டியுள்ளவர் யார்? ஆன்சர் மு க ஸ்டாலின். ஸோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் இப்போ திருநெல்வேலி, அப்புறம் விருதுநகர், ஈரோடு இந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் டைட்டல் நியோ பூங்கா அமைக்கிறதுக்காக அடிக்கல் நாட்டியிருக்காரு. யார்? சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின். ஸோ இந்த டைட்டல் நியோ பூங்கா அப்படிங்கிறது 117.65 கோடியில் 60,000 சதுர அடி பரப்பளவில் அமைக்கவிருப்பதாக சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலியில் வந்து ரெட்டியார்பட்டியிலையும், விருதுநகரில் கூரைக்குண்டு அப்படிங்கிற கிராமத்துலையும், ஈரோடில் கங்காபுரம் இடத்துலையும் அமைக்க போகிறாங்க. அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் டாபிக், ஐநாவின் உலகளாவிய சாலை பாதுகாப்பு சாம்பியனாக நியமிக்கப்பட்ட இந்திய கிரிக்கெட் வீரர் யார்? ஆன்சர் சச்சின் டெண்டுல்கர். சச்சின் டெண்டுல்கர் பார்த்திங்கன்னா சாலை பாதுகாப்பு சம்மந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஐநாவுடைய சாலை பாதுகாப்பு சாம்பியனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்திய கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் இப்போது ஐநாவுடைய உலகளாவிய சாலை பாதுகாப்பு சாம்பியனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சீட் பெல்ட் போடுறது, அப்புறம் தலைக்கவசம் அணிகிறது, அதுக்கடுத்து ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருந்துச்சுன்னா அதை அந்த இடத்துல ஸ்பீட் கம்மி பண்ணுறது, மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டே நம்ம வண்டி ஓட்டக்கூடாது, இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சாலை பாதுகாப்பு சாம்பியனாக கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஐநா. அடுத்து ரீசன் நியூஸ், சமீபத்தில் என்னென்னலாம் அப்பாயின்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யும்னாம் கெம்சந்த் வந்து மணிப்பூருடைய சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் வந்து டேக் டெவலப்பர்ஸ் நிறுவனத்துடைய தூதராக, விளம்பர தூதராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிராவுடைய துணை முதலமைச்சராக சுனேந்திர பவார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தாரிஃப் ரஹ்மான் வந்து இப்போது வங்கதேச நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஜப்பானுடைய பிரதமராக சனே தகாய்ச்சி எகைன் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. நெதர்லாந்து நாட்டுடைய புதிய பிரதமராக ராப் ஜெட்டன் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் தான் அந்த நாட்டுடைய இளம் வயது பிரதமரும் கூட. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ், E20 பெட்ரோல் கீழ்கண்ட எதனை குறிக்கிறது? ஆன்சர் 20% எத்தனால், 80% பெட்ரோல். இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கள் எல்லாமே வந்து E20 பெட்ரோல் தான் விற்பனை செய்கிறாங்க. E20 அப்படின்னா 20% அந்த பெட்ரோலில் எத்தனால் கலந்துருப்பாங்க, 80% தான் பெட்ரோல் அப்படிங்கிறது இருக்கும்.
ஸோ எதனால நம்ம E20 பெட்ரோலை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, வெளிநாடுகள்லேருந்து தான் நம்ம இந்த கச்சா எண்ணெய் இறக்குமதியை நம்பியிருக்கோம். ஸோ அப்போ அதை குறைக்கணும். அதை குறைச்சோம் அப்படின்னா நம்ம அந்நிய செலாவணி அப்படிங்கிறது செலவாகிறதும் குறையும். சேமிக்கப்படும் அந்நிய செலாவணி. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, E20 பெட்ரோல் யூஸ் பண்ணுறதுனால, எத்தனால் யூஸ் பண்ணுறதுனால அது சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் இருக்கு. ப்ளஸ் எத்தனால் அப்படிங்கிறது வந்து சோளம், கரும்பு அதோட கழிவுகள்லேருந்து தான் நம்ம வந்து உற்பத்தி செய்றோம். அப்போ விவசாயிகள் வந்து அந்த சோளம், கரும்பு இத உற்பத்தி செய்றது அதிகமாகும். அதோட டிமாண்ட் அதிகமாகும். ஸோ அப்போ விவசாயிகளுக்கு என்னவாகும்? வருமானம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் E20 பெட்ரோலோட நன்மைகள் அப்படிங்கிறது பார்க்குறோம். இப்போ எதுக்காக E20 பெட்ரோல் பத்தி பார்க்குறோம்னா, நம்ம நாடு முழுக்க வர ஏப்ரல் 1லேருந்து 20% கலந்த இந்த E20 பெட்ரோல குறைந்தபட்சம் 95 ஆக்டேன் தரத்தில மட்டுமே விற்பனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமாக்கியிருக்காங்க மத்திய அரசு. அது என்ன ஆக்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் வந்து அதிகமான அழுத்தத்தில சீராக எரிவத குறிக்கக்கூடிய ஒரு அளவுகோல் அல்லது ஒரு குறியீடு அப்படிங்கிறது தான் இந்த ஆக்டேன் அப்படிங்கிறது. ஸோ, இப்போ பெட்ரோல் பார்த்தீங்கன்னா, என்ஜின்ல வந்து சீராக இல்லாம அது பாட்டுக்கும் ப்ரெஷர் இருக்கும் இல்லையா? அதிக ப்ரெஷர் இருக்கும் இல்லையா? ஸோ, என்ஜின்ல எரிபொருள் சீரற்ற முறையில எரிஞ்சுச்சு அப்படின்னா, என்ன நடக்கும்? அதிகமா சத்தம் அப்படிங்கிற சில வண்டிலாம் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா, ஒரே சவுண்டா இருக்கும். ஸோ, சவுண்ட் ஏற்படும். ஸோ, இன்னொன்னு வந்து அது அதிர்வையும் ஏற்படுத்தும். 95 ஆக்டேன் தரம் அப்படிங்கிறது இந்த சிக்கல தடுக்குது. என்ஜினும் இத பாதுகாக்குது. ஸோ, எத்தனால் கலந்த பெட்ரோல் வந்து பெட்ரோல்ல இந்த 95 ஆக்டேன் அப்படிங்கிற தரமானது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமாக்கியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். எத்தனால் கலக்கிறதுனால என்னென்ன பயன் அப்படின்னு பார்த்தா, விவசாயிகளுக்கு வந்து கூடுதல் வருவாய் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா கரும்பு, சோளம் இந்த மாதிரி தானியங்கள்லேருந்து தான் எத்தனால் அப்படிங்கிறத தயாரிக்கிறோம். நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட் 2025ஆம் ஆண்டில் உலகம் முழுவதும் செய்தி சேகரிப்பு பணியின் போது எத்தனை செய்தியாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர்? ஆன்சர் 129 பேர் வந்து இப்போ 2025ல் செய்தி சேகரிப்பின் போது வந்து பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருப்பதா சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி கலவரம், மோதல் நடக்கக்கூடிய பகுதிகளில் தான் 75%க்கும் மேலே உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. செய்தியாளர்கள் உயிரிழப்பு அப்படிங்கிறத. இதை பற்றி யார் சொல்லியிருக்கா அப்படின்னா, பத்திரிகையாளர் பாதுகாப்பு குழு தான் இந்த அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக இஸ்ரேல் தாக்குதலில் தான் 3ல் 2 பங்கு பத்திரிகையாளர்கள் உயிரிழந்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. டிஃபென்ஸ் டாபிக் வஜ்ர பிரஹார் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு சிறப்பு படை பயிற்சி? ஆன்சர் இந்தியா மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸ். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் கூட்டு சிறப்பு படை பயிற்சி தான் வஜ்ர பிரஹார் அப்படிங்கிறத. ஸோ இப்போது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வஜ்ர பிரஹார் பயிற்சியுடைய 16வது பதிப்பு அப்படிங்கிறது ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் பக்லோவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான கூட்டு சிறப்பு படை பயிற்சி. ரீசன்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மித்ர சக்தி, இது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி. மைத்ரிங்கிற பேரில் இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையே இராணுவ பயிற்சி நடந்திருக்கு. வின்பாக்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் இடையிலானது. எக்வெரின் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலானது. சைக்ளோன் அப்படிங்கிற பேரில் வந்து இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் இடையே பயிற்சி நடக்குது. வருணாங்கிறது இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையிலான கடற்படை பயிற்சி. டஸ்லிக்குங்கிறது இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி. நொமேடிக் எலிஃபென்ட் அப்படிங்கிற பேரில் இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையே கூட்டு இராணுவ பயிற்சி நடத்தப்படுது. அடுத்தது ஆபீஸ்வரி. சமீபத்தில் காலமான ஆர் நல்லக்கண்ணு கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையவர்? ஆன்சர் பாலிடிக்ஸ். ஸோ இவர் வந்து ஒரு மூத்த அரசியல் தலைவர் தான் ஆர் நல்லக்கண்ணு. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா காலமாயிட்டார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர், சுதந்திர போராட்ட வீரர் தான் நல்லக்கண்ணு. இவருக்கு அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டிருக்கு. தகைசால் தமிழர் விருதானது வழங்கப்பட்டிருக்கு. ஷார்ட் நியூஸ். இந்தியாவில் 2025ஆம் ஆண்டு ஏற்றுமதி பட்டியலில் $3000 கோடி மதிப்போட ஸ்மார்ட் ஃபோன்கள் வந்து அதிக ஏற்றுமதி செய்யப்பட்டதில் முதலிடத்தில் இருக்கு. அடுத்து இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய சூரிய மின் உற்பத்தி சாதனங்கள் மேலே முதல் கட்டமாக 126% வரி விதிப்பதாக அமெரிக்கா அறிவிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் 26 February கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் புதிய தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கை எந்த தலைப்பில் வெளியிடப்பட்டுள்ளது? ஆன்சர் பிரஹார். எந்த நாட்டின் உயரிய பதக்கமான ஸ்பீக்கர் ஆஃப் தி நெசட் பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் இஸ்ரேல்.
இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறு சிறு மற்றும் நடுத்தர துறையின் பங்களிப்பு எத்தனை சதவீதமாக உள்ளது? 33.30%. திருநெல்வேலி, விருதுநகர், ஈரோட்டில் டைட்டில் நியூ பூங்கா அமைக்க அடிக்கல் நாட்டியுள்ளவர் யார்? ஆன்சர் மு.க. ஸ்டாலின். ஐநாவின் உலகளாவிய சாலை பாதுகாப்பு சாம்பியனாக நியமிக்கப்பட்ட இந்திய கிரிக்கெட் வீரர் யார்? ஆன்சர் சச்சின் டெண்டுல்கர். E20 பெட்ரோல் கீழ்கண்ட எதனை குறிக்கிறது? 20% எத்தனால், 80% பெட்ரோல். 2025ஆம் ஆண்டில் உலகம் முழுவதும் செய்தி சேகரிப்பு பணியின் போது எத்தனை செய்தியாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர்? 129 பேர். வஜ்ரபிரஹார் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி? இந்தியா மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கூட்டு சிறப்பு படை பயிற்சி. சமீபத்தில் காலமான ஆர் நல்லக்கண்ணு கீழ்கண்டு எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் பாலிடிக்ஸ். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ February 26க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.